அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் இன்றைய இறைவார்த்தையும் மறையுரையும். 2025 டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி, திருவருகை காலம் முதல் வாரம், திங்கட்கிழமை. முதல் வாசகம். நாட்டில் விளையும் நற்கனிகள் இஸ்ரேலில் தப்பி பிழைத்தவர்களின் பெருமையும் மேன்மையுமாய் அமையும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 2 முதல் 6 முடிய. ஆண்டவர் வரும் நாளில் அவரால் துளிர்க்கும் தளிர் அழகும் மேன்மையும் வாய்ந்ததாயிருக்கும். நாட்டில் விளையும் நற்கனி வகைகள் இஸ்ரேலில் தப்பி பிழைத்தவர்களின் பெருமையும் மேன்மையுமாய் அமையும். அந்நாளில் சீயோனில் எஞ்சியிருப்போரும் எருசலேமில் தப்பி வாழ்வோரும் புனிதர் என பெயர் பெறுவர். உயிர் பிழைப்பதற்கென்று எருசலேமில் பெயர் எழுதப்பட்டோரும் புனிதர் எனப்படுவர். என் தலைவர் சீயோன் மகளின் வீட்டை கழுவி தூய்மைப்படுத்துவார். நீதியின்படி தீர்ப்பிடும் அவரது தன்மையாலும் நெருப்பு தணலையொத்த அவரது ஆற்றலாலும் எருசலேமின் இரத்த கரைகளை கழுவி அதனை தூய்மைப்படுத்துவார். சியோன் மலையின் முழு பரப்பின் மேலும் அங்கே கூடிவரும் சபை கூட்டங்கள் மேலும் மேகத்தை ஆண்டவர் பகலில் தோற்றுவிப்பார். புகைப்படலத்தையும் கொழுந்து விட்டெறியும் நெருப்பின் ஒளிச்சுடரையும் இரவில் ஏற்படுத்துவார். ஏனெனில் அனைத்து மாட்சிக்கு மேல் ஒரு விதமான மண்டபம் இருக்கும். அது பகல் வெப்பத்தினின்று காக்கும் நிழலாகவும் புயற்காற்றுக்கும் மழைக்கும் ஒதுங்கும் புகலிடமாகவும் அரணாகவும் அமையும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கிட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். 2025 டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி, திருவருகை காலம் முதல் வாரம், திங்கட்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. இயேசு கப்பர்நாகூமுக்கு சென்றபோது நூற்றுவ தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவ தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன்.
என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் நாம் திருவழிபாட்டின் தொடக்க நாளை, அதாவது திருவழிபாட்டின் புதிய ஆண்டை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். அதுதான் திருவருகை காலம். திருவருகை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையான நேற்று நாம் நம்பிக்கை எனும் திரியை ஏற்றி ஆண்டவருடைய வருகையை நாம் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள, நம்பிக்கையுடன் விழிப்புடன் ஆயத்தமாய் நாம் ஆண்டவருடைய வருகையை நாம் அனுசரிக்க இந்த வாரம் நமக்கு கடமைப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நம்பிக்கை திரி ஏற்றிய நாம் இன்றைய நாளில் நற்செய்தி வழியாக நாமும் நமது நம்பிக்கையின் வழியாக இயேசுவை பின்பற்ற இன்றைய நாளிலே நமக்கு ஒரு அழகான கதாபாத்திரமானது தரப்பட்டிருக்கின்றது. அவர்தான் நூற்றுவ தலைவர். இந்த நற்செய்தியை நாம் பல முறை கேட்டிருப்போம். இந்த நூற்றுவ தலைவர் என்பவர் யார்? ரோமானிய படையிலே மிகுந்த ஒரு பொறுப்பு உடையவர், அந்தஸ்து உடையவர், அதிகாரம் உடையவர். அவருக்கு கீழாக 100 படை வீரர்கள் கொடுக்கப்பட்டுள்ளார்கள். ஆகவே தான் அவர் சொல்லுகின்றார், எனக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, நான் ஒரு வீரரை செல்க என்றால் அவர் செல்கிறார், அதை செய் என்றால் செய்கிறார் என்று அவரே தன் வாய் மூலமாக வாக்குமூலம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒரு மனிதராக இருந்தார். ரோமை படையில் மட்டுமல்ல, ரோமானிய சாமானிய மக்களும் அவரை கண்டு அஞ்சும் ஒரு பொறுப்பில் அவர் இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பாருங்கள், தன்னுடைய பையன் முடக்குவாதத்தால் வேதனையுடன் படுத்து கொண்டிருந்த சமயத்திலே அவர் கண்டிப்பாக பல மருத்துவரை அணுகி இருக்க முடியும். ஆனால் யாரிடமும் குணம் கிடைக்கவில்லை என்று சொல்லி அவர் இயேசுவிடம் வந்திருப்பார். அவர் நினைத்திருக்கலாம், நான் இயேசுவிடம் சென்றேன் என்று சொன்னால் என்னை ரோமையர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அவர் அதை பார்க்கவில்லை. மாறாக இந்த மனிதன் இயேசுவிடம் நாம் சென்றோம் என்று சொன்னால் கண்டிப்பாக என் மகன் நலமடைவான் என்ற ஒரு நம்பிக்கை அவரிடையே நிறைந்திருந்தது. அந்த ஒரு நம்பிக்கையை தான் ஆண்டவர் இன்றைய நாளிலே நம்மிடமும் இருக்கிறதா என்று சுய ஆய்வு செய்து பார்க்க சொல்லுகின்றார். மேலும் நாம் லூகாஸ் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வாசித்தோம் என்று சொன்னால் இந்த நூற்றுவ தலைவர் யூதர்களிடம் மிகுந்த பற்று கொண்டிருந்தார், மரியாதை கொண்டிருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தான் அவருக்கு தெரிந்திருந்தது, ஒரு யூதருடைய இல்லத்திற்கு நாம் சென்றோம் என்று சொன்னால் அது தீட்டுப்பட்டதாகிவிடும் என்று சொல்லி ஆண்டவரிடம் அவர் சொல்லுகின்றார், ஆண்டவரே நீங்கள் என் இல்லத்திற்கு வர வேண்டாம், மாறாக ஒரு வார்த்தை சொல்லும் என்று. பாருங்கள், இந்த மனிதனுடைய நம்பிக்கை. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் மகன் குணமடைவான் என்று சொல்லுகின்றார். இந்த நம்பிக்கையினுடைய பரிசு என்ன அன்பர்களே? பாருங்கள், ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த மனிதன் சொன்ன வார்த்தையை நாம் குருவானவர் நற்கருணை ஏந்தி ஜெபிக்கின்ற சமயத்திலே நாம் பதிலுரையாக தருகின்றோம், ஆண்டவரே நான் பாவி, என் உள்ளத்தில் வர நான் தகுதியற்றவன் என்று சொல்லி நம்முடைய பாவ பலவீன நிலையை நாம் சொல்லுகின்றோமே, அது யாருடைய ஜெபம்? இந்த நூற்றுவ தலைவருடைய ஜெபம். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நூற்றுவ தலைவரை இன்று நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தந்து நாமும் நம்பிக்கையை, நமது வாழ்வில் இருக்கின்ற நம்பிக்கையை அதிகப்படுத்த, அதன் வழியாக ஆண்டவருடைய இரக்க பார்வை நம்மீது பதிய வைக்க
நற்செய்தியாளர் இன்றைய நாளில் நற்செய்தி வழியாக நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஆகவே ஜெபிப்போமா? அன்பாண்டவரே, நூற்றுவ தலைவரை எங்களுக்கு இன்று பாடமாக தந்த அவரை போன்ற ஒரு உள்ளார்ந்த நம்பிக்கையை, எங்களது நம்பிக்கையை பெருகச் செய்ய வேண்டும் என்று சொன்னதற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, சீடர்களிடம் நீர் சொன்னது போல நாங்களும் இந்த நாளில் இறை தந்தை நோக்கி ஜெபிக்கின்றோம். எங்களது நம்பிக்கையை அதிகப்படுத்தும். இதன் வழியாக உமக்கேற்ற சீடர்களாக நாங்கள் வாழ்வதற்குரிய நல்லாசையை தந்தரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். திருப்பாடல் 91 அதிகாரம் 14வது இறைவசனம். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். திருப்பாடல் 91 அதிகாரம் 15வது இறைவசனம்.